என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. நண்பர்களே, தோழர்களே, நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி விழிகள். கரூரில் நடந்த இந்த கோர சம்பவத்தை அடுத்து பாதிக்கப்பட்ட மக்களை போயிட்டு விஜய் ஏன் பார்க்கல, மக்கள்கிட்ட நேரடியாக இதை பற்றி ஏன் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட மக்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் மட்டும் இல்லைங்க, உலக அளவுலேயே பேசப்பட்டு வருது. வர எலெக்ஷனில் பார்த்திங்கனாக்கா வரலாறு காணாத மாற்றங்கள் எல்லாம் நம்ம தமிழ்நாடு பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாங்க. இப்போ கரூர் பற்றின கேள்விகள் கேட்டவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா விஜய் வந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோட வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கப்புறம் நம்ம வீடியோவை பற்றி பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி மட்டும்தான். இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவங்க என் மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசமும். அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி, அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம். அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது, அதுக்கான இடங்களை பார்த்து பெர்மிஷன் கேட்குறது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம். ஆனால் நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. நானும் மனுஷன் தானே. அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேறு சில அசம்பாவிதங்கள், அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ணேன். இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும், என்ன சொன்னாலும் இது ஈடேயாகாதுன்னு எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றது இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். இந்த நேரத்தில் எங்களுடைய வலிகளை, எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும். எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம். அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவுமே செய்யலை. பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தோழர்கள் மேலே எஃப்ஐஆர்
அது மட்டும் இல்லை, சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள், தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. நண்பர்களே, தோழர்களே, நம்மளோட அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விஜய் அவர்கள் பேசுனதை கேட்டிருப்பீங்க. அரசியலுக்கு யாருன்னா புதுசாக வரணும் அப்படின்னு நினச்சாலே அவங்க பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி வர்றதுக்கு வழியே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் தோணுது. அவங்க ஒரு அடி எடுத்து வச்சாங்க அப்படின்னா கூட அவங்க தலையில் டங்குன்னு கொட்டி அப்படியே கீழே அமைக்கிடுறாங்க. அதையும் மீறி சில பேர் வரணும்னு நினச்சாங்கனாக்கா வர முடியுமா முடியாதான்றது அடுத்த வருஷம் எலெக்ஷனில் தாங்க தெரியும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா நடிகர்கள்லாம் கட்சியில் வந்திருக்காங்க. அவங்களோட நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். சில பேர் கட்சி ஆரம்பிக்கிறோன்னு அறிவிச்சும் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அறிவித்த உடனே 1008 பிரச்சனைகள் அவருக்கு வந்தது. அதனால நான் கட்சியிலேயே வரமாட்டேன், இனிமேல் கட்சியை ஆரம்பிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை விட்டே ஓடிட்டாரு. இந்த மாதிரி மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு ஒரு அடி எடுத்து வைக்கிறது கூட வழி விடாம அப்படியே ஆரம்பிக்கும் போதே முடிச்சு வைக்கிறதுன்றது எந்த அளவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியலைங்க. ஒருத்தவங்க வந்தாதான் நமக்கு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்றதே தெரியும். எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா புதிய ஒரு மாற்றத்தை யாராவது கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்படி ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம நிறைய சினிமாவில் பார்த்துருப்போம். ஒரு எதிர்கட்சி தலைவர்கள் வந்து மாநாடு நடத்தினாங்க அப்படின்னாக்கா அவங்களே வந்துட்டு கலவரம் பண்ணுவாங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸுக்கு மாற்றி வந்துட்டு பேட்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சினிமாவில் தான் நடக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அது நேர்லேயே அந்த மாதிரி நடக்கும்போது இது நிஜமா அப்படிதான் நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாப்புல தாங்க தோணும். ஏன்னா கரூரில் ஆய்வு செய்ய போனவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா இதில் கண்டிப்பாக ஏதோ சதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செய்ய போனவங்க மட்டும் இல்லைங்க, கரூரில் இருக்கிற முக்கால்வாசி பேர் வந்துட்டு இதை தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு ஒதுக்கப்பட்ட இடம் வந்துட்டு ரொம்பவே குறுகலாக இருக்குது. அங்கே வந்துட்டு மீட்டிங் நடத்த முடியாது அப்படின்னு தெரிஞ்சும் போலீஸ்காரங்கள்லாம் அமைதியாக இருந்தது வந்து என்ன காரணம்? அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தாக்கா அந்த கடத்தருவில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பெட்டிஷன் போடுவாங்க. இதுக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும்னு தெரிஞ்சிருந்தும் ஏன் பெட்டிஷன் போடல அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொடூரமான சம்பவம் தற்செயலாக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கரூரில் இருந்த மக்கள் ஒருத்தர் கூட சொல்லவே இல்லைங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது வேணும்னு செஞ்சது தான், இதில் சதி ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசு சைட்லேருந்து முதல்வர் ஆகட்டும், துணை முதல்வர் ஆகட்டும், ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா சீதாராமன் அவர்களோட அறிக்கை வந்ததுனா தான் நம்ம அது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு இதை வந்து அரசியலாக மாற்றாமல் ஒரு மனிதாபிமானத்தோடு வந்துட்டு நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசின வீடியோவும் இருக்குது. நம்ம அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை பற்றின கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அடுத்த வருஷம் வர எலெக்ஷன் வந்துட்டு ரொம்ப பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. அடுத்து வர அறிக்கையில் என்ன நடக்குது, நிஜமாவே கரூரில் நடந்தது ஒரு விபத்தா இல்லை திட்டமிட்டு செய்யப்பட்ட சதியா அப்படின்ற எல்லா வீடியோ ஆதாரங்களையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.